குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:06. அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 9/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9/4/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய நட்புகள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். அதே போல் வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வேற்று மொழி இனத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளை காணலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்பட்டால் இன்றைய நாளில் அதிகமான லாபங்கள் பெறலாம். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடடையும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்தால் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து பொறுமையாக அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இந்த நாள் இருக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்களை காண்பீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். நீண்ட நாளாக கடன் பிரச்சனையில் மாட்டினீங்கன்னா அதை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும். அதனுடைய பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரும். உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக மனதில் ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பங்கள் இருந்தாக்க அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. எவ்வளோதான் பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை இன்றைக்கி நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். புதிய நட்புகள் அறிமுகமாகக்கூடிய நாள். அதே போல் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே போல் போட்டிகளை ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. அதே சமயத்தில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திருப்திகரமான ஒரு நாள், மகிழ்ச்சியான நாள், வரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானுடைய சந்திப்பு, தாய் தந்தை வெளியுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை காணக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவி இடத்துல மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒற்றுமையாக இருப்பது நல்லது. இல்லைன்னா பெரிய பிரச்சனைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரணங்களை வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த
எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்கா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாள். இந்த நாளில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மிகுந்த நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக அமைதியாக அனைவரிடத்துல விட்டு கொடுத்து போவது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதிகள் அளிக்காதீர்கள். தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க. செலவுகளை கட்டுக்குள் வைத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயத்திலுமே புதிய முடிவுகள் எடுக்காதீங்க. புதிய தொழிலை இன்று தொடங்காதீங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானம் இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சிறந்த அனுபவங்களை தரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். கோர்ட்டு வழி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீர்ப்பு சாதகமாக அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களை விரும்பி சேருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக இன்றைக்கி சமாளிச்சிடுவீங்க. வழக்குகள் ஏதாவது போட்டுனீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்கள் வாழ்வினையே மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்லும். ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. வெளி வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு, சமுதாய பணிகள் செய்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவையில்லாத விவாதங்களை குறைச்சிக்கிட்டிங்கனாக்கா, தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டிங்கனாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் மிகுந்த நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாக தான் இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புதுசாக தொழில் ஆரம்பிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அந்த தொழில் உங்களுக்கு வெற்றிகளை தரும். அதே போல் முயற்சி செய்து கொண்டிருப்பவங்களுக்கு இன்றைக்கி ஒரு செயல் வடிவம் ஆவதற்குண்டான ஒரு நல்ல நாள். உடலில் ஒரு விதமான ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆஸ்பத்திரிக்கு செஞ்சு ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பாலின மக்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த இடமாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம் எல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்கும். நண்பருடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நீண்ட நாளாக திருமணம் வர அமையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமணம் வரன் அமையும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல நாள். வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு
மகிழ்ச்சிகள், இனம் தெரியாத ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்ட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டுக்குங்க. நீண்ட நாட்களாக திருமண வரன் அமையல, கண்டிப்பாக திருமண வரன் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். சகோதரர்கள் வழியில் சகோதரன் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. விட்டு போன வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அதே போல் அலுவலகத்தில் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அந்த திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். நண்பர்கள், புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவர்களுடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிருக்க வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.